இவங்க கேட்ட இடம் வேற, ஆனா கொடுக்கப்பட்ட இடம் வேற. இதுக்கு முன்னாடி எங்களுக்கும் அதே நிலைமை தான் ஏற்பட்டது. நாங்கள் ஒரு இடத்தை வந்து கேட்டோம் கரூர்ல. ஆனா வந்து அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதுக்கு மறுப்பு தெரிவித்ததுன்னு, அதன் பிறகு நீதிமன்றம் சொன்னோம். நீதிமன்றம் வந்து என்ன சொன்னாங்கன்னாக்கா, காவல்துறையிட்ட ஒரு உத்தரவு போட்டு நீங்களே ஒரு சரியான இடத்தை தேர்வு செய்து கொடுங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதன் பிறகும் காவல்துறை வேற வழி இல்லாம இதே இடத்த தான் எங்களுக்கு குடுத்தது. நாங்க நெருக்கடிக்கு தள்ளப்பட்டோம். வேற வழி இல்லாம நாங்க அன்னைக்கு இந்த இடத்துல நாங்க அந்த கூட்டத்த நடத்தணும். அன்னைக்கே பல சிரமங்கள் ஏற்பட்டதா எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். இப்படி வேண்டுமென்றே திட்டமிட்டு அந்த இடத்துல ஏன் காவல்துறை அனுமதி கொடுத்தது அப்படிங்கிற ஒரு கேள்வியை வைத்திருக்கிறார். ஏன் கரூர்ல வேற இடமே கிடையாதா? இங்க தான் குடுக்கணுமா? எல்லா கட்சிக்கும் இங்க தான் குடுக்கணுங்கிற விதிமுறைகள் இருக்கிறதா? கூட்டத்துக்கு தகுந்த மாதிரி இடத்த மாத்தி குடுக்கலாம்ல. இப்போ ஒரு சிறிய கட்சி இருக்குன்னா அதுக்கு ஒரு இடத்த குடுக்கலாம். அதோட கொஞ்சம் பெரிய அளவுல கூட்டம் கூடுனா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடத்த குடுக்கலாம். ஆனால் கடந்த காலங்கள்ல இவ்வளவு மக்கள் கூடிய எண்ணிக்கைய பார்க்குறாங்க. விஜய்க்கு சாறை சாறையாக, கடல் கடலாக மக்கள் வருவதை பார்க்கிறார்கள். அதற்கு ஏற்றார் போல ஒரு இடத்த குடுக்க வேண்டியதானே? இல்லன்னா இவங்க கேட்ட இடத்த குடுக்க வேண்டியதானே? மாறாக இந்த இடத்துல ஏன் திணிச்சாங்க? அப்படிங்கிற ஒரு கேள்விய வந்து எடப்பாடி பழனிசாமி முன் வச்சிருக்கிறார்.